மனதை மயக்கும் மனம் பூவையரின் முதல் விருப்பம் என மதுரை மல்லிகைக்கு எப்போதுமே தனியிடம் உண்டு. மதுரை மல்லிக்கு இந்தியா மட்டுமின்றி துபாய், இந்தோனேசியா, ஜப்பான், மலேசியா, இலங்கை போன்ற வெளிநாடுகளிலும் நல்ல வரவேற்பு உள்ளது. மதுரை மல்லிக்கு மற்றொரு சிறப்பும் உண்டு. அவ்வளவு சீக்கிரத்தில் வாடிவிடாது என்பதுதான் அது. எனவே இந்த பூவை பயன்படுத்தி பல்வேறு அலங்கார வேலைப்பாடுகள் செய்ய முடியும் என்பதால் மல்லிகை பூவை பதப்படுத்தும் வழிமுறைகள் குறித்து ஆராய்வதற்காக இந்திய தேசிய கலை மற்றும் பாரம்பரிய கலாச்சார அமைப்பு மற்றும் இந்திய தொழில் கூட்டமைப்பின் சுற்றுலா வாரிய குழு ஆகியன இணைந்து மதுரை மல்லி என்ற தலைப்பில் செய்முறை பயிற்சி பட்டறையை நடத்தின. மதுரையில் இலவசமாக நடத்தப்பட்ட இந்த பயிற்சி வகுப்பில் ஏராளமான சுய உதவிக் குழுவினர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். பெண்களின் வருமானத்தை அதிகரிக்கும் வகையில் மல்லிகை பூவை பயன்படுத்தி விதவிதமான அலங்கார பொருட்களை உருவாக்குவது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இது தங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமைந்திருந்ததாக பயிற்சி பெற்ற பெண்கள் தெரிவித்தனர். கற்றவங்களுக்கே ஒரு பயிற்சியா கொடுக்குறாங்க. இப்போ மல்லிகை பூலாம் நம்ம நார்மலா நமக்கு தெரிஞ்ச மாதிரி பின்னி தான் போட தெரியும். பட் இங்கே வந்து இதுக்கான சில வல்லுநர்கள் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம இடத்துக்கு வர வச்சு எந்த விதவிதமா நம்மளால மல்லிகை பூவை வந்து கட்ட தெரியும், கட்ட முடியும், அதுல எப்படி நம்மளால வெரைட்டிஸ் காட்ட முடியும், மக்களை எப்படி ஈர்க்க முடியும். இந்த மல்லிகை பூவை கட்ட தெரியாத பிள்ளைங்க கூட இருக்கிறாங்க. அவங்களுமே என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு மல்லிகை பூ கட்டுறது ஒரு பயிற்சி இருக்கு அப்படின்றது மாத்திரம் இல்லாம மித்த மக்களுமே மல்லிகைப்பூ கற்றவங்களுமே எந்த அளவுக்கு தன்னோட தொழிலை திறன்பட செய்யலாம் அப்படின்றதையும் நிறைய கத்துட்டு இருக்கோம். சூடி கொடுத்த சுடர்குடி என்று அழைக்கப்படும் ஆண்டாளுக்கு அழகாய் தொடுக்கப்பட்ட மாலையும் கொண்டையும் அழகு சேர்த்தனர். வழக்கமான மாலைகளிலிருந்து வேறுபட்டு அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மாலைகள், விதவிதமான தோரணங்கள், மலராடை, சடை என பல்வேறு அலங்கார பொருட்கள் குறித்து பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. இந்த ப்ரோக்ராம் வந்து மல்லிகைப்பூ வச்சு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக கட்டுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. பிரேஸ்லெட்டு, மாலையிலே விதவிதமான மாலைலாம் இங்கே கட்டியிருக்காங்க. அது இல்லாமல் கெட்டவே தெரியாது. எனக்குலாம் ஒரு பூ கூட கெட்ட தெரியாது. இங்கே வந்து பார்த்தா மாலை கட்டுறது எவ்வளோ சிம்பிளாக இருக்குங்கிறத வந்து ஈஸியாக சொல்லியிருக்காங்க. இதில் வெளிநாட்டு பெண்களும் ஆண்களும் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மாலை தொடுக்க பயிற்சி பெற்றது அனைவரையும் கவர்ந்தது. இதுபோன்ற பயிற்சிகள் மல்லிகையின் மீதான ஆர்வத்தையும் தேவையையும் அதிகப்படுத்தும் என்றால் அது மிக இல்லை. கலைஞர் தொலைக்காட்சிக்காக மதுரையிலிருந்து எம். சுவாமிநாதன். அத்தகைய மல்லிகை பூவை பதப்படுத்தி விதவிதமான அலங்கார பொருட்கள் செய்வது குறித்த செய்முறை பயிற்சி பட்டறை அதன் பிறந்த வீடான மதுரையில் இன்று நடைபெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்க்கும் மல்லிகை பூவை பதப்படுத்துவது குறித்த இந்த பயிற்சி பட்டறையில் மகளிர் சுய உதவிக் குழுவைச் சேர்ந்த பலர் பங்கேற்றனர். இந்த முகாமில் முடிவில் உருவான கலைநயமிக்க மாலைகளும் தோரணங்களும் அனைவரையும் கவர்ந்திழுத்தன. கற்றவங்களுக்கே ஒரு பயிற்சியா கொடுக்குறாங்க. இப்போ மல்லிகை பூலாம் நம்ம நார்மலா நமக்கு தெரிஞ்ச மாதிரி பின்னி தான் போட தெரியும். பட் இங்கே வந்து இதுக்கான சில வல்லுநர்கள் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம இடத்துக்கு வர வச்சு எந்த விதவிதமா நம்மளால மல்லிகை பூவை வந்து கட்ட தெரியும், கட்ட முடியும், அதுல எப்படி நம்மளால வெரைட்டிஸ் காட்ட முடியும், மக்களை எப்படி ஈர்க்க முடியும். இந்த மல்லிகை பூவை கட்ட தெரியாத பிள்ளைங்க கூட இருக்கிறாங்க. அவங்களுமே என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு மல்லிகை பூ கட்டுறதுக்கும் ஒரு பயிற்சி இருக்கு அப்படின்றது மாத்திரம் இல்லாம மித்த மக்களுமே மல்லிகைப்பூ கற்றவங்களுமே எந்த அளவுக்கு தன்னோட தொழிலை திறன்பட செய்யலாம் அப்படின்றதையும் நிறைய கத்துட்டு இருக்கோம். இந்த ப்ரோக்ராம் வந்து மல்லிகைப்பூ வச்சு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக கட்டுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. பிரேஸ்லெட்டு, மாலையிலே விதவிதமான மாலைலாம் இங்கே கட்டியிருக்காங்க. அது இல்லாமல் கெட்டவே தெரியாது. எனக்குலாம் ஒரு பூ கூட கெட்ட தெரியாது. இங்கே வந்து பார்த்தா மாலை கட்டுறது எவ்வளோ சிம்பிளாக இருக்குங்கிறத வந்து ஈஸியாக சொல்லியிருக்காங்க.